அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடார் 24 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் விகல்டி. ஸோ ரயில்வேஸ் என்டிபிசி எக்ஸாமுடைய டேட் எப்போ வரலாம் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கெஸ் தான் இந்த இடத்துல பண்ணுறோம். ஏன்னா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் வரலை. ஆனால் நிறைய பேர் நம்ம இதுக்கு முன்னாடி போகிற லைவ் கிளாஸஸாக இருக்கட்டும், பெய்ட் கிளாஸஸாக இருக்கட்டும், சார் எப்போ சார் என்டிபிசி எக்ஸாம் இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, இல்லை லேட்டாக வருமா, இந்த டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு லாஜிக்கலாக கொஞ்சம் யோசிக்கிறோம். பட் இது எக்ஸ்பெக்டட் கெஸ் பண்ணுறதான்றதை ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு நான் விஷயத்துக்குள்ளே போகிறேன். அண்ட் இதே மாதிரி ரயில்வேஸ், எக்ஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம்ஸோட வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இருக்கக்கூடிய டேட்டாவை இப்போ நம்ம பார்த்தோன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 20 டேஸ் இந்த ஜனவரியில் பார்த்தோன்னா நமக்கு ஒரே நாளில் ஒரு 4 எக்ஸாமுடைய டேட்டை டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது மதியம் போல் ஒரு எக்ஸாம் டேட்டுக்கு, அதாவது ஜேஇக்குன்னு நினைக்கிறேன், ஆர்ஆர்பி ஜேஇக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நம்ம ஷார்ட்ஸ் போட்டு செஷன் போட்டு நமக்கு பசங்களுக்கு சொல்லிட்டு வர்றோம். வந்துட்டு உட்கார்றதுக்குள்ளே இன்னொரு எக்ஸாமுடைய டேட் இந்த மாதிரி ஈவினிங்குள்ளே டக்குன்னு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டேட்ஸ் எல்லாம் என்னன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ செக்ஷன் கண்ட்ரோலர் தான் நமக்கு இந்த டேட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு நடக்க போகிறது. இப்போ இதுலேயே இன்னொரு பெரிய ட்விஸ்ட் அடித்தாங்க ரயில்வேஸ் நமக்கு யூஸ்வலாக சிஎன் நம்பர் வைஸ் தான். ஸோ இப்போ சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லணும் இல்லையா, நோட்டிஃபிகேஷனுடைய நம்பர் வைஸ் தான் எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் மொதல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதோட எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 2வது நோட்டிஃபிகேஷன், 3வது நோட்டிஃபிகேஷன், இப்படி தான் யூஸ்வலாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 2025 ஏஎல்பி தான். அப்போ ஏஎல்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்த எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம். ஆனால் இது கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. ஸோ செக்ஷன் கண்ட்ரோலோடைய எக்ஸாம் டேட்டை முன்னாடியே விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாமாக இந்த 2026 இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ February 11-12 நமக்கு செக்ஷன் கண்ட்ரோலோடைய எக்ஸாம் இருக்குன்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நடக்க போகுது. அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு இதுவே அட்மிட் கார்டு, இது சிட்டி இன்டிமேஷன் வந்துடும். ஸோ February 11னா February 1 சிட்டி இன்டிமேஷன் எதிர்பார்க்கலாம். 4 நாளைக்கு முன்னாடி February 8 ஆர் 7 நம்ம அட்மிட் கார்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ இது செக்ஷன் கண்ட்ரோல் இருக்குன்னா, அதே மாதிரி ஏஎல்பியோட எக்ஸாம் டேட் அதுக்கு அடுத்தபடியாக நடக்க போகுது. February 16 18 வரைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஜேஇ கோடது அதுக்கு அடுத்து ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் February 19 20 இந்த எக்ஸாம் நடக்க போகுது, ஜேஇ எக்ஸாம் நடக்க போதும். டெக்னீஷியன் March 5 9 வரைக்கும், பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் March 10 12 வரைக்கும்னு கிட்டத்தட்ட இந்த வரிசையாக இருக்கக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன் CN 1 கிட்டத்தட்ட 5 வரைக்கும் 5 வரைக்கும் February Marchலேயே நடத்தி முடிக்கிறதா பிளான் போட்டு கரெக்டாக. இதெல்லாம் அஃபிஷியல் டேட், இது கெஸ் இல்லை, இது எல்லாமே அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டு அஃபிஷியலாக சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 5வது CN வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து 6வது 7வது இருந்த நோட்டிஃபிகேஷன் தான் என்டிபிசி கிராஜுவேட் லெவல் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல். ஸோ அப்போது February Marchல இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல்லையோ மேலையோ இந்த எக்ஸாம்ஸ் இருக்கலான்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரு கெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் நிறைய பசங்க மறுபடியும் சார் இந்த எக்ஸாம் டேட் எப்போ வரும்ன்றதுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்காங்கன்றதுனால தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ CN நம்பர் 6 7 மறுபடியும் எக்ஸ்பெக்டட் நமக்கு ஏப்ரல்லையோ மேலேயோ இருக்கலாம். உண்மையாக சொல்லணும்னா நம்மளுடைய வீடியோஸே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த டேட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூன் ஜூலை தாண்டி தான்ப்பா இந்த எக்ஸாம் இருக்கும்னு நம்ம சொன்னோம். ஏன்னா அப்போ இருந்த நிலைமைப்படி, ஏன்னா எந்த எக்ஸாமுடைய டேட்டையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை, ஏஎல்பி எக்ஸாம் டேட்டே அனௌன்ஸ் பண்ணாததுனால அதவே நமக்கு Februaryயில் தான் நடத்துவாங்க. அப்போ அதுக்கு அடுத்த மாதம் தான் நடத்துவாங்க. அப்போ கண்டிப்பாக 2025 என்டிபிசி எக்ஸாம்ஸ் இந்த 2 எக்ஸாமும் 2026 ஜூன் ஜூலை மாதத்துக்கு மேலே தான் நடக்கும்னு நம்ம நம்பணும் நிஜமாக சொல்லணும்னா. ஆனால் இந்த தடவை டக்குன்னு இந்த எல்லா எக்ஸாமுடைய டேட்டையும் வரிசையாக கொடுத்து வச்சதுனால நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுதுன்னா ஜூன் வரைக்கும் இழுக்காதோ, ஸோ ஜூன் வரைக்கும் இவங்க தள்ளி போக வாய்ப்பில்லை. இது எல்லாத்தையும் நடத்திட்டாங்கனாலே கண்டிப்பாக இந்த என்டிபிசியும் ஏப்ரல் மேலே நடத்தி முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏப்ரல் மேலே ஃபுல்லாக முடியும்னு சொல்ல முடியாது, எக்ஸாம்ஸே நமக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கூட நடக்கலாம் அப்ளிகேஷன்ஸை பொறுத்து. பட் ஏப்ரல்லையோ மேலேயோ இருக்கலான்றதை நம்ம நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஐடியாவை வச்சுக்கோங்க. பட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா முதல்ல நம்ம சொல்லிடுவோம் ஷார்ட்ஸ் வீடியோ செஷன் மூலியமாவோ. ஸோ ஸ்டே டியூன்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்பப்போ நீங்களுமே ரயில்வேஸோடைய வெப்சைட்டை பாருங்கள், அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம படிக்க வேண்டிய அந்த வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். எக்ஸாம் ஆனால் நம்ம முன்னாடி எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஏர்லியராக வரப்போகுதுன்றது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ ஜூன் ஜூலை அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ நாள் தள்ளி போகணும்னு நினைக்க வேணாம்.
ஏப்ரல்லே வரும்னு நினச்சி இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குதுன்னு நினச்சி நல்லபடியாக சூப்பராக வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கோங்க. இதை நான் சொல்லிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ஒரு சின்ன கெஸ்ஸாக இருக்குப்பா. ஸோ என்னவாக தான் இருந்தாலும் ஸோ அப்போ இந்த 3 மாதத்தில் நீங்கள் வந்துட்டு படிக்க வேண்டிய இந்த விஷயம் ரயில்வேஸ்னால இந்த 3 சப்ஜெக்ட் தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ஆகட்டும், மேத்தமெட்டிக்ஸ் ஆகட்டும் அண்ட் ரீசனிங் ஆகட்டும், ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ரீசனிங்கை வந்துட்டு முடிஞ்சளவு முழு மார்க் அதில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 30க்கு 30 எடுக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்லேயுமே முடிஞ்சளவு எஃபர்ட் பண்ணுங்க. ஜென்ரல் அவேர்னஸில் நமக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் அதை விட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா 40 கொஷினில் நமக்கு 10-15 கொஷின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வரலான்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா போன தடவை அப்படி தான் வருது, குரூப் டிக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சூப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதை நான் சொல்லிக்கிறேன். நல்லபடியாக படிங்க, கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும்ன்றத சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு இப்போ நீங்கள் சார் கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி நம்ம இன்ஸ்டிடியூட்லேயே பசங்க படிக்க ஆரம்பித்து 50% சிலபஸ்லாம் முடிச்சாச்சு. ஒரு சில பேட்சே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போதையும் நீங்கள் வந்துட்டு சார் இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் அப்ளை பண்ணிட்டேன், இப்போ வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ் பேட்ச் வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஏப்ரல் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பேட்ச் முடிக்கிறதுக்கே 3-4 மாதம் ஆகும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு சார் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் நான் படிக்காமல் விட்டுட்டேன், இப்போ நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வரிசையாக கிளாஸஸ் பார்த்து படித்தா பெட்டராக இருக்கும், ஆனால் அது லைவ் கிளாஸஸ் இருக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண பேட்சாக இருந்தால் ஓகே அப்படின்னா அதுதான் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 3.0. நம்ம இந்த டிசம்பர் எண்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மாதம் ஆகிடுச்சு இந்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அந்த ஒரு மாதத்துக்கான கிளாஸ் ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் நமக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதை மட்டும் ரெக்கார்டடாக பார்த்துட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடியது இப்போ பிப்ரவரிலேருந்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் லைவாகவும் பார்த்துக்கலாம் ஸ்டடி பிளான் படி. இது ஓகேனா இந்த சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் நல்லா எஃபர்ட் போடணும். ஏன்னா நம்ம இன்ஸ்டிடியூட்லேயே இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட நம்ம போட்டி போடணும். அவங்க கூட இல்லை, மொத்த இந்தியா கூட போட்டி போடணும். நம்ம இன்ஸ்டியூட்லேயே சில பேர் முன்னாடியே படிச்சுட்டு இருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எஃபர்ட் போடுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பட் அந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான பேட்சாக இது இருக்கும். ஸோ இதுதான் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 3.0 பேட்ச்சு, நம்ம இன்ஸ்டியூட்டோட லாஸ்ட் என்டிபிசி பேட்ச். சார் இல்லை நான் இப்போ என்டிபிசி படிக்கிறேன் ஓகே, ஆனால் இப்போ டிஎன்பிசியில் ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. ஸோ என்டிபிசிலையும் அப்ளை பண்ணணும், டிஎன்பிசிலையும் நான் வந்துட்டு இப்போ குரூப் எக்ஸாம்ஸ் படிக்கணும், இல்லை சம்டைம்ஸ் வந்து எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் வந்து அதுவும் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மட்டும் ஒரு எக்ஸாம் தான் உங்கள் எய்ம்னா ஒரு கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் 2-3 எக்ஸாம்ஸ் நான் ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துலேயுமே கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு மெகா பேக்கை ஆஃபரோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த ரிப்பப்ளிக் டேக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ மந்த் அண்ட் ஆஃபரில் 3x வேலிடிட்டின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது யூஸ்வலாக டபுள் வேலிடிட்டினா 24 மாதம் வரும். பட் இங்கே நமக்கு வந்துட்டு 27 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கிற மாதிரி இந்த தமிழ்நாடு மெகா பேக்கும் சரி இல்லை டிஎன்பிசி மெகா பேக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மந்த் அண்ட் ஆஃபரில் Y890 இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27 மாதத்துக்கு இந்த மெகா பேக்கை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar@247.com இதனால் இதுலையும் கேட்டுக்கோங்க. அண்ட் முடிஞ்சளவு இந்த மந்த் அண்ட் ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஆஃபர் டைம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த டபுள் வேலிடிட்டி ஆஃபர்ஸும் இருக்காது. அதே மாதிரி அந்த ப்ரைஸுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ இப்போ இந்த மெகா பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வரைக்கும் அதிகமாகலாம். ஸோ அந்த ஆஃபர் டைமில் எப்பயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை நான் ஒரு விஷயமாக சொல்லிக்கிறேன். வேறு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லிவிட்டு நான் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். எக்ஸாம் வந்துட்டு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடி வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக படிச்சுக்கோங்க என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டர் தென் நன்றி, வணக்கம்ப்பா.